ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கலை அகாடமி. இன்றைக்கி ஜூலை 7, 2026. கடந்த எஸ்ஐ எக்ஸாம் 2025 நடந்துச்சு இல்லையா? அதில் இன்றைக்கி ஒரு கேஸ் புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. இது என்னென்னா, அந்த எடிட் ஆப்ஷன் கேஸ், ரஞ்சித் சிங் கேஸ் நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு எடிட் ஆப்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஓப்பனில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தான் இன்றைக்கி நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு முழுசாக பார்ப்போம். அதாவது அந்த வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்களோட வக்கீல் ஆஜராகி ஹவில்தார் கேட்டகரி 3 போலீஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் 4, 2025 அன்றைக்கி வெளிவந்துச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 3/5/2025. கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஏதாவது தப்பு பண்ணி தான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி 13/5/2025 கொடுத்தாங்க. அப்புறம் மேடம், இந்த தாலுக்கு ப்ளஸ் ஏஆர் வேக்கன்சி வந்து மொத்தமாக 1299 இருக்குது. அதாவது பேக்லாக் வேக்கன்சி இல்லாமல் சொல்கிறாரு. இதில் வந்து பிரத்யேகமாக 20% ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் தாலுக்கு வந்து 187, ஏஆர் 73 அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த நீதிபதி அம்மாவுக்கு வந்து அவர் எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பிஃபோர் ரஞ்சித் சிங் கேஸுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் வந்து ஓப்பன்லேயும் அப்ளை பண்ணலாம், டிபார்ட்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணலாம். எதில் பாஸ் ஆனாலுமே ஓப்பனில் பண்ணால் ஃபிசிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த 1500 மட்டும் ஓடிட்டு மற்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, கடந்த மே மந்தில் வந்து ரஞ்சித் சிங் கேஸோட தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அந்த ரஞ்சித் சிங் கேஸுக்கு அந்த ஆர்டர் வந்துச்சு இல்லையா, அதன்படி ஒரு ஜிஓ போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் செயல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காமன் எக்ஸாமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ரூல்ஸ் எல்லாம் நிறையா சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆல்ரெடி ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எடிட் ஆப்ஷன். டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு ஓப்பனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஓப்பனில் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதா இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வேஷன் கோட்டாவுக்கு போகலான்னு சொல்லி நீங்கள் எடிட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ இவர் என்ன கேட்குறாரு, இந்த வக்கீல், உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டி கொடுத்தது? இந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் எதுக்கு வச்சிங்க? ரஞ்சித் சிங் கேஸ்லாம் நடந்தது தான் ஓகே, ஆனால் ரஞ்சித் சிங் கேஸில் வந்து இப்படி எக்ஸாம் நடக்கும்போது மறுபடியும் எடிட் ஆப்ஷன் வைக்க சொன்னாரா? யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படி இப்படின்னு கேட்டார். அப்புறம் வந்து இந்த நீதிபதி அம்மா வந்து பேசினது வந்து நம்ம காதுக்கு விழலை. ஏன்னா அவங்க மைக் வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் அவங்க தள்ளி இருக்கு போல். ஸோ அவங்க வாய்ஸ் வந்து மியூட்டில் இருக்க மாதிரியே இருந்துச்சு. இந்த மனு போட்டாங்க இல்லையா, வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்களோட அந்த வழக்கறிஞர் பேசுகிறது மட்டும் தான் நம்ம காதுக்கு வந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் நடக்கலை. அந்த அம்மாவுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக ஏதோ பேசிக்கிட்டு அப்புறம் தேங்க்யூட்டு போயிட்டாங்க. கேஸ் அடுத்த ஹியரிங் எப்போ வருதுன்னு தெரில. இன்றைக்கி தான் நடந்துச்சு. அப்புறம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். இந்த மாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.